ஜனநாயக படத்துல சென்சார் வரலங்கிறத முதல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட நடிகரே பேசணும்ல. அப்படி பேசினாலே அடுத்தவங்க பேசுவாங்க. அதனால வேண்டி அதுல போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. தன்னை வளர்த்த இந்த மண்ணு இந்த மக்கள் மீது ரொம்ப பாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காருயா. அதுக்கு விரோதமா எந்த செயலையும் அவர் பண்ணிடக்கூடாதுங்கிறது ஒரு பிரதரா நான் சொல்றேன். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவன் பேசுறது. ஸ்னேகன் தானே, இவனுக்கு மரியாதை கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இவனுங்கெல்லாம் மரியாதையே கொடுக்கக்கூடாது. இவங்க திமுக கொத்தடிமாவே மாறிட்டானுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2019 இவனுங்க டார்ச் லைட்லாம் விட்டு எரிஞ்சு குடும்ப ஆக்கி அது இதுன்னு பேசிட்டு ஒரே ஒரு மாநிலங்களவை பதவிக்காண்டி மொத்த கட்டியும் போய் அடைமானம் வச்சிட்டானுங்க திமுகட்ட. இப்போ என்ன பண்ணுறானுங்க, பராசக்தி படம் இருக்குல்ல, அந்த படத்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு கமல். அந்த லட்சணத்தில் இருக்குது கட்சி. நீங்கள்லாம் அறிவுரை சொல்கிற அளவுக்கு விஜய் ஆகிட்டாப்ல. அந்த படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் தான். விஜயும் அமைதியாக இருக்கார், ப்ரொடியூசர் அமைதியாக இருக்கார், டைரக்டர் அமைதியாக இருக்கார். உங்களுக்கு எங்கே வலிக்குது? இப்போ விஜயை நீங்கள் தனியாக நிற்க வைக்கணும், இல்லை பிஜேபியோட போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே விஜயை தனியாக நிற்க வச்சா திமுக ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதே விஜய் அதிமுக பிஜேபிகிட்ட போய் சேர்ந்தா ஒரு 40 சீட்டுகளை வாங்கினா அந்த 40 சீட்டுகளும் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த திமுக காரங்க எல்லா பேருமே சுற்றி விஜயை தனியாக நிற்க விட்டான் திமுகக்காரன் ஜெயிச்சான். 2வது தடவை திமுகக்காரன் ஆட்சிக்கு வந்தானா தமிழ்நாட்டில் இருக்க மொத்த வளங்களும் சுரண்டப்படும். எவனும் கேள்வி வைக்க முடியாது. என்ன பண்ணாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது, சொல்லிட்டேன்.